ஹலோ guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டார்டிங் வித் 13 ஹிடன் டைட்ஸோட எபிசோடு 12. எபிசோடு 11 பார்க்காதவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஜின்னுவோ அவனை முறைச்சி செம கூலாக கொல்ல போகிறதா சொல்கிறான். அந்த ஒரு கொலவெறி சிக்னல் அவனை பயத்தில் உரைய வைக்குது. அவன் அலறிக்கிட்ட ஜின்னுவை மான்ஸ்டர்னு கத்துனான். அதே நேரத்தில் சிஸ்டம் ஒரு நோட்டிஃபிகேஷனை காட்டுது. சிட்வர்மோட ரத்தத்தோட விளைவால் ஹாலுசினேஷன்ற ஸ்டேட்டஸ் பாதிப்பு ஆக்டிவேட் ஆகிருக்கு. அந்த ஆளோட கண்ணு பயத்தில் மேலே சொருகுது. அவன் கத்துறான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவன் கத்துறதுக்குள்ள புதுசாக ரத்தம் காற்றுல தெரிக்குது. நம்ம ஹீரோ கடைசி நேரத்தில் குறுக்க வந்து ஜின்னுவை ரெண்டாக வெட்டிட்டான். ஜின்னுவுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலை. அவனால் சில வார்த்தைகளை மட்டும்தான் சொல்ல முடியுது. நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறான், முடிஞ்சா நான் தலையிட்டு இருக்க மாட்டேன். ஆனால் ஜின்னு ஒரு எல்லையை தாண்டிட்டான். நம்ம ஹீரோ அவனோட நீளமான ஸ்வாடை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு உள்ளே ஒளிஞ்சிருக்கிறது வெளியே வர சொல்கிறான். அப்போ சீட் மாம்பா அதோட உண்மையான உருவத்தை காட்டுது. உள்ளே இருந்து ஏதோ ஒன்று உடஞ்சி செதறுது. அதோட சிரிப்பு சத்தம் காற்றுல எக்கோ அடிக்குது. கடைசியாக அந்த கிரியேச்சர் முழுசாக வெளியே வருது. அதோட உண்மையான உருவம் தெரியுது. அதோட கண்ணு கொலவெறியோட ஜொலிக்குது. நல்லா டேஸ்டாக இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கான்னு அது சந்தோஷப்படுது. சிஸ்டம் உடனே அதை பற்றின இன்ஃபர்மேஷனை காட்டுது. அது சீட் மாம்பான்னு ஒரு ரெட் மான்ஸ்டர். சீட் மாம்பா அதோட நகங்களை நம்ம ஹீரோவை நோக்கி நீட்டும்போது நம்ம ஹீரோ அமைதியாக நிற்கிறான். கொஞ்சம் தூரத்தில் ஹானா பதட்டத்தில் மாட்டிக்கிட்டு புகைக்குள்ள சுற்றி நம்ம ஹீரோ பேரை சொல்லி கத்துறா. அவளுக்கு பதில் அமைதி தான் கிடைக்குது. இருந்தாலும் நம்பிக்கையை விடாமல் மறுபடியும் நம்ம ஹீரோவை கூப்பிட்றா. பயம் வரும்போது அவளோட குரல் இன்னும் வீக் ஆயிடுது. திடீர்னு நம்ம ஹீரோ புகையை உடைச்சிட்டு வெளியே வரான். நம்ம ஹீரோ முன்னாடி பாயும்போது வர எல்லா அட்டாக்குகளையும் சுத்தமாக சரியாக டாச் பண்ணிடுறான். மனசுக்குள்ளேயே நம்ம ஹீரோ நினைக்கிறான், சீட் மாம்பாவோட புகையால் எல்லாரோட பார்வையும் மறைஞ்சதால நல்ல வேலை என்னால் மட்டும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடிஞ்சுதுன்னு நினைக்கிறான். ஆனால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனால் மட்டும் இது ஈஸியாக டீல் பண்ண முடிகிற எனிமி இல்லைன்னு புரிஞ்சுக்கிறான். அவனோட முகம் பதட்டமாகும் போது நம்ம ஹீரோ நினைக்கிறான், சீட் மாம்பாவோட அட்டாக்ஸ் பேட்டர்ன் ஏற்கனவே தெரியலனா நான் இன்னார துண்டு துண்டாக போயிருப்பேன். கோவமாக மான்ஸ்டரை பார்த்துட்டு அந்த முடிவை மறுபடியும் உறுதிப்படுத்துகிறான். திரும்ப ஒரு அடி கூட படாமல் தோற்றதுக்கு அப்புறம் சீட் மாம்பா கடுப்பாகி, உன்னோட ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் ஒன்றும் பெருசாக தெரியலை, எப்படி எல்லா அட்டாக்ஸ்லையும் தப்பிக்கிறேன்னு கேட்குது. நம்ம ஹீரோ அதை நோக்கி ஓடி வரதை பார்த்துட்டு மான்ஸ்டர் முடிவு பண்ணுது, அவன் என் அட்டாக்குகளை முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி ஓடுறான். நம்ம ஹீரோவோட முகம் ஒரு மாதிரி சோகமாக இருந்தாலும் நம்ம ஹீரோ பல்ல கடிச்சிக்கிட்டு நேராக அந்த கிரியேச்சரை நோக்கி பாயிறான். சீட் மாம்பா ஒரு கேவலமான சிரிப்போட இந்த மாதிரி முயற்சிலாம் வேஸ்ட்டுன்னு சொல்லுது. ஆனால் அது பேசி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஹீரோ மான்ஸ்டரோட ட்ரெண்டில்ஸை வெட்டி வீசுகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தரையில் லேண்ட் ஆகி குயிக்காக சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணி சீட் மாம்பாவோட அடுத்த டார்ச் பேட்டர்னை கணிச்சிடுறான். அவன் திரும்பும்போது அவன் கண்ணில் ஒரு ஷார்ப்பான லைட் வெளிச்சம் வருது. திடீர்னு ரத்தம் எல்லா இடத்துலையும் தெரிக்குது. நம்ம ஹீரோ பதட்டமாகி இந்த அட்டாக்குக்கு பிளட் ஸ்பிளாட்டர் டெக்னிக்னு பேர் புரிஞ்சுக்கிறான். உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளை எடுத்து ஒரு பெரிய டேபிளை ஷீல்டாக யூஸ் பண்ணி அவன் மேலே வர ரத்தத்தை தடுக்கிறான். ஒரு துளி பட்டா கூட டேஞ்சரான ஸ்டேட்டஸ் பாதிப்பு வந்துடும்னு நம்ம ஹீரோவுக்கு தெரியும். அந்த டேபிள் மேலே இருந்த ப்ரெஷர் தாங்க முடியலை. ஒரு செகண்டில் அது முழுசாக உடஞ்சிருச்சு. நம்ம ஹீரோ அதுக்கு பின்னாடி இருந்து குதித்து தப்பிச்சு சீட் மாம்பாவோட கொடூரமான அடுத்த அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிக்கிறான். குனிஞ்சி மூச்சு வாங்கிட்டு நம்ம ஹீரோ ரெக்கவர் ஆக கஷ்டப்படுறான். பக்கத்தில் சீட் மாமா நம்ப முடியாமல் சொல்லுது, இந்த அட்டாக்கை கூட நீ டாச் பண்ணது ஆச்சரியமாக இருக்குது. மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை பாராட்டி உன்னோட டாஜிங் எபிலிட்டி ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லுது. ஆனால் கடைசியில் இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லுது. அதோட பெரிய வாயை திறந்து சீட் மாமா நம்ம ஹீரோவை கேலி பண்ணுது. உன் அட்டாக்ஸ் என் மேலே படலைன்னா நீ இது வரைக்கும் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு தான். நம்ம ஹீரோ அங்கே கூலாக சொல்கிறான், கவலைப்பட வேணாம். சீட் மாம்பாவை நேருக்கு நேராக பார்த்து முழு கான்ஃபிடென்ட்டோட சொல்கிறான், நான் சீக்கிரமாக என் வெப்பனை உன் நெத்திக்கு நடுவில் நேராக இறக்குவேன்னு. அங்கே சிஸ்டம் வேகமாக ஒரு நோட்டிஃபிகேஷனை காட்டுது. ஃபெரி குயினோட டியர் யூஸ் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம ஹீரோ இப்போ போட்டிருக்கிற எக்யூப்மெண்ட் பற்றி அப்டேட் பண்ணுது. ஹெர்மஸ் ஷூஸ் போட்டிருக்கான்னு காட்டுது. ஆனால் நம்ம ஹீரோவோட ஸ்டேட்டஸ் முதல்ல தேவைப்படுறதை விட கம்மியாக இருக்குது. ஃபெரி குயினோட டியர் எஃபெக்டால் ஹெர்மஸ் ஷூக்கான எக்யூப்மெண்ட் தேவைங்க ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அப்புறம் சிஸ்டம் கன்ஃபார்ம் பண்ணுது, மிக்கேலஸோட ஆர்மர் மிக்கேலாவோட ஹெல்மெட் போட்டிருக்கான்.
அதனால் நம்ம ஹீரோவுக்கு மிக்கேலா செட் ஆப்ஷன் செலஸ்டியல் டிராகன் பான் கிடைக்கிது. கூடவே ஹெர்மஸ் ஷூஸோட ஸ்விப்னஸ் ஆப்ஷனும் கிடைக்கிது. அப்போ நம்ம ஹீரோவோட பாடி முழுக்க ஹை கிரேட் எக்யூப்மெண்ட் இருக்கு. நம்ம ஹீரோ பதட்டமாக முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறான், நல்ல வேலை சீக்ரெட் ஆக்ஷன் ஹவுஸில் முன்னாடியே ஐட்டம்ஸ் வாங்கி வச்சேன். அதே நேரத்தில் மனசுக்குள்ள ஹட்சன் கிட்ட மன்னிப்பு கேட்குறான். ரொம்ப அவசியமான அவனோட ஃபெரி குயினோட டியரை யூஸ் பண்ணுவேன்னு நினச்சதா சொல்கிறான். இன்னொரு சிஸ்டம் விண்டோ வருது. ஹெர்மஸ் ஷூவோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை காட்டுது. ஒரு காடோட காலை காப்பி அடித்த மாதிரி ஒரு எபிக் ஃபுட்வேர். வின்கார்டு ஹெர்பல்ஸில் இருந்து கோல்டன் டெம்பிளுக்கு வந்ததுன்னு ஒரு கதை இருக்குது. அதை போட்டால் யூசர் காற்று மாதிரி வேகமாக ஓடலாம்னு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆனால் டெம்பிள் ஆஃப் விண்டுக்குள்ளே போக முடியாது. எல்லா ஸ்டாட்ஸும் குறைஞ்சது 40 இருக்கணும். அந்த ஃபெரி குயினோட டியர்ஸ் எஃபெக்டால் ஸ்டாட்ஸ் 20% குறைஞ்சிருச்சு. இந்த ஐட்டம் வேகமாக இன்க்ரீஸ் ஆகி ஸ்விப்னஸ் ஸ்கில்லையும் கொடுக்குது. நம்ம ஹீரோ உடனே முன்னாடி பாயிறான். என்ன ஆனாலும் என் சத்தியத்தை காப்பாற்றுவேன்னு சொல்கிறான். அங்கே சிஸ்டம் அனௌன்ஸ் பண்ணுது. நம்ம ஹீரோ ஹெர்மஸ் ஷூவோட ஸ்விப்னஸ் ஆப்ஷனை ஆக்டிவேட் பண்ணியிருக்கான். பதிலுக்கு சீட் மாம்பா ஒரு பெரிய அட்டாக்கை நம்ம ஹீரோவோட கண்ணை குறி வச்சு விடுது. நல்ல வேலை நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிடறான். அந்த அட்டாக் அவனுக்கு பின்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பட்டு பயங்கரமாக வெடிக்குது. நம்ம ஹீரோ அவன் காலை தரையில் மோதும்போது ஒரு பெரிய பள்ளம் விழுந்துருது. அப்புறம் நம்ம ஹீரோ ஸ்வாடை தூக்கிட்டு சீட் மாம்பாவை நோக்கி பாயிறான். நம்ம ஹீரோவோட கண்ணில் ஒரு ஷார்ப்பான லைட்னிங் ஃப்ளாஷ் ஆகுது. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ சீட் மாம்பாவுக்கு பின்னாடி வந்து நிற்கிறான். அந்த கிரியேச்சர் அதை பார்த்து ஷாக் ஆயிடுது. சீட் மாம்பா வேகமாக திரும்பி நம்ம ஹீரோவை கோவமாக திட்டுது. அதே டைமில் அதோட முதுகுல இருந்து ஒரே புல்லட்ஸாக வருது. இதை எதிர்பார்த்த நம்ம ஹீரோ கூலாக அதை வெட்டி தள்ளுறான். ஆனால் புல்லட்ஸ் நிறையா வந்ததால் அதில் ஒன்று நம்ம ஹீரோவோட தலையில் நேராக வந்து படுது. நம்ம ஹீரோ அடிபட்டு சீட் மாம்பாவோட அட்டாக்ல கீழே விழுந்துடுறான். அந்த அட்டாக்ல நம்ம ஹீரோ பின்வாங்க வேண்டியதாக போயிடுது. நம்ம ஹீரோவுக்கு உள்ள காயம்பட்டிருக்கும் போல வாயிலிருந்து ரத்தம் வருது. கையை முன்னாடி குறுக்க வச்சுட்டு வர அட்டாக்ஸ் எல்லாம் தடுக்கிறான். அதே டைமில் மிக்கேலாவோட செட் ஆப்ஷனை ஆக்டிவேட் பண்ணுறான். நம்ம ஹீரோவோட முதுகில் இருந்து ரெக்கைங்க முளைக்குது. செலஸ்டியல் டிராகன் பான் ஸ்டேட் ஆக்டிவேட் ஆகுது. சீட் மாம்பா அதோட வாயை திறந்து சுற்றி இருக்கிறதெல்லாம் உள்ளே இழுக்குது. அங்கே சொல்லுது, உன்கிட்ட இன்னும் ட்ரிக்ஸ் இருக்கான்னு கேட்குது. அப்புறம் ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ரீமை துப்பி நம்ம ஹீரோவை திட்டிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு ஷார்ப்பான பார்வையை போட்டு சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணுறான். இதுதான் சீட் மாம்பாவோட கடைசி அட்டாக் பேட்டர்னு புரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோ நேராக நடுவில் போய் மேலே பறக்கிறான். இதை மட்டும் தாங்கினா போதும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இருந்தாலும் பாய்சன் நம்ம ஹீரோவோட காலில் ஒட்டிக்குது. ஆப்போசிட் சைடில் இருந்து சீட் மாம்பா பாய்சனை துப்பிக்கிட்டே இருக்கு. அது அங்கே சொல்லுது, உன்னால் இந்த அட்டாக்கை டாச் பண்ண முடியாதுன்னு. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.